நண்பர்கள் வெல்டிங்கோட சேஃப்டி பத்தி பேசுங்க, சேஃப்டியான வெல்டிங் மிஷின் வாங்குறத பத்தி பேசுங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. வெல்டிங் மிஷின்ல விஆர்டி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டெக்னாலஜியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா வோல்டேஜ் ரிடக்ஷன் டிவைஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. இப்ப இந்த வெல்டிங் மிஷின் பாத்தீங்கன்னா ஆன்ல இருக்கா, இந்த வெல்டிங் மிஷின்ல இருந்து ஒரு அவுட்புட் வோல்டேஜ் ஒண்ணு வருங்க. சோ அந்த வோல்டேஜ நம்ம இந்த மாதிரி வேலைகள் எதுவுமே நடக்கல, ஆனா மிஷின் ஆன்ல இருக்குன்னா அதை கம்மி பண்ணி விட்டுரும். ஒருவேளை சடனா வெல்டர் வெல்டிங் ராட மாட்டும் போது அவருக்கு ஷாக் அடிக்கிறதுல இருந்து அவர் தப்பிச்சுப்பாரு. நிறைய நண்பர்களுக்கு என்ன தெரியுமா காமனா ஆகும் ஒரு பிரச்சனை, பொதுவா ஈரமான இடத்துல நின்று வேலை செய்யும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஷாக் அடிக்கும். இந்த மாதிரி வெல்டிங் ராட மாட்டும் போது பாத்தீங்கன்னா லைட்டா விறுவிறுன்னு எர்த் அடிக்கும். ஒரு சில நேரங்கள்ல அது ஹையரா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், வெல்டிங் ராடே மாட்ட முடியாது. அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் பைய வச்சு கையில மாட்டிக்கிட்டு அப்புறமா மாட்டி விடுவாங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் நம்மள தற்காத்து கொள்றதுக்காக தான் இந்த விஆர்டி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை வெல்டிங் மிஷின்ஸ் கம்பெனிலாம் இப்ப இன்பில்டா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது மேக்சிமம் ஒரு 8000க்கு மேல போகக்கூடிய வெல்டிங் மிஷின்ஸ் எல்லாத்துலயுமே இப்ப ஓரளவு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 4000 5000 இந்த ரேஷியோல எல்லாம் வாங்குறீங்கன்னா அதுல எல்லாம் விஆர்டி டெக்னாலஜியை கொண்டு வர மாட்டாங்க. நான் உங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொல்லட்டுமா, இங்க பாருங்க, இது வெல்டிங் இப்ப அடிக்கிற கண்டிஷன்ல நிக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இது வெல்டிங் அடிச்சிட்டு இருக்குல்ல, இப்ப பாருங்க நான் அப்படியே ஆன்லயே இருக்கு மிஷினு. இப்ப இதுல இருக்கக்கூடிய இந்த லெக்க கழட்டிட்டு உங்களுக்கு இப்ப செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்ப பாருங்க வோல்டேஜ் 0ல இருக்கா மீட்டர்ல. இப்ப இதோட அவுட்புட் வோல்டேஜ் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஒரு 70 வோல்டேஜுக்கு மேல காட்டுதா, ஒரு 70-75 வோல்டேஜ் கிட்ட காட்டுதா. சோ வெல்டிங் வேலை நடக்கல இல்ல, அது என்ன பண்ணிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி வோல்டேஜை ரெடியூஸ் பண்ணி விட்டுடும். அதாவது ஒரு 15 வோல்ட் ஒரு 20 வோல்ட்டுக்குள்ள கம்மி பண்ணி விட்டுடும். ஹியூமன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது 20 வோல்ட் 70 வோல்ட்டே ஒண்ணும் கிடையாது, ஷாக் அடிக்காது. ஏன்னா இப்ப நான் மாற்றேன், எனக்கு ஷாக் அடிக்கிறது. இந்த மாதிரி ஷாக்கிங் ப்ராப்ளம் எப்போ இருக்கும் அப்படின்னா ட்ரை பிளேஸ் இல்லாம நீங்க ஏதாவது கொஞ்சம் ஈரப்பதமான இடத்துல நிற்கும் போது தான் இருக்கும், ரைட்டா? சோ அந்த மாதிரி நேரங்கள்ல கூட உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி இப்ப இன்பில்டாவே வெல்டிங் மிஷின் கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? நிறைய நண்பர்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நீ சொல்ற மிஷின்ஸ் எல்லாம் நான் போய் எங்க வாங்குவேன், லோக்கல்ல போய் இப்பெல்லாம் கேட்டா இல்லன்னு சொல்றாங்களே அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆன்லைன்லயே வாங்க முடியும். நிறைய நண்பர்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனி பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு ஜிபி நானே 5 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப என்ன மாதிரி வெல்டருங்க நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இந்த கம்பெனி புது கம்பெனி எல்லாம் கிடையாது, ரைட்டா? அப்ப இந்த கம்பெனிலேயே இப்ப பாத்தீங்கன்னா விஆர்டி டெக்னாலஜி இன்பில்டா போட்டுட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நண்பருக்கு இந்த வீடியோல அஃபிலியேட்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன். சோ மறக்காம அதை செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான ஆர்டர் பண்ணி ஆன்லைன்லயே வாங்கிக்கோங்க. 1 இயர் வாரண்டி கொடுத்துட்றாங்க. 270 ஆம்பியர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிற முடியுது. சோ ஒரு சேஃப்டி நமக்கு நம்ம இன்னைக்கு நல்லா இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு அந்த காசு சம்பாதிச்சிட முடியும். நம்ம இன்னைக்கு 4000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு மிஷினை வாங்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சைனா ஐட்டத்தை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு அதுல வீணா போய் அதுல செலவும் பண்ணி நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன பண்ணுவீங்க? நல்ல மிஷினா வாங்கிட்டோம்னா நமக்கு அந்த பிரச்சனையே இல்ல, நம்ம அதுக்கப்புறம் அதை வச்சு வேலை தானே செய்ய போறோம். சோ இப்பவே யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு மிஷின் தேவைப்படுது அப்படின்னா கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். சோ மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மிஷினை வாங்கிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு உண்மையாவே பிடிச்சிருக்கு, இல்லாவே இது யூஸ்ஃபுல்லான விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் நீங்க நம்பினா மறக்காம உங்க நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா விஆர்டி பத்தின நாலேஜ் அவேர்னஸ் எல்லாம் கூட நிறைய நண்பர்கள் கிடையாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க இருந்து கடைக்கு போவாங்க, ஒரு வெல்டிங் மிஷின் கொடுங்க அப்படிங்குவாங்க. 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு அந்த கடைக்காரன் எத்து வைப்பான். அவன் எத்து வைக்கிற டெக்னாலஜி என்னன்னே தெரியாது, அப்படியே வாங்கினா அப்படியே வந்துருவோம். அந்த மாதிரி தான் நானும் ஒரு காலத்துல வாங்கினேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ள நான் வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டு ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நமக்கு நம்மளோட சேஃப்டி தான் முக்கியம், ஓகேவா? நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பண்ண முடியும்? சோ நமக்கு பின்னாடி நம்ம ஃபேமிலி இருக்குல்ல, சோ நம்ம அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? சோ நம்ம 1000 2000 கூட போனாலும் பரவாயில்ல, குவாலிட்டியான வெல்டிங் மிஷின்ஸை வாங்கி யூஸ் பண்ணுங்க, குவாலிட்டியான பொருட்களை வாங்குங்க. ரேட்டு கம்மின்னு சொல்லி ஏதாவது ஒரு மிஷினை வாங்கி அது டேமேஜ் ஆகி நமக்கு ஏதாவது ஆகி எதுக்கு தேவையில்லாத விஷயம்? சோ அதிகபட்சம் நீங்க வாங்கக்கூடிய மிஷின் குவாலிட்டியா வாங்க. நீங்க விஆர்டி உள்ள மிஷின் தான் வாங்கணும்னு கூட கிடையாது, வாங்குற மிஷினை குவாலிட்டியா வாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காம இன்னொரு நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் நல்ல பதிவுல பார்ப்போம். பாய்.